வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நைட் டின்னருக்கு சூப்பரான டிஃபன் பார்க்கலாங்க. உப்புமா கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு சின்ன கிண்ணத்தில் ஒரு 2 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு போட்டுக்கலாங்க. அதே மாதிரியே ஒரு 2 ஸ்பூன் அளவு துவரம்பருப்பு போட்டுட்டு ஒரு 1.5 ஸ்பூன் அளவு முழு உளுத்தம்பருப்பு அதை போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு 3-4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாங்க. தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு முழுகிற தண்ணி ஊற்றிட்டு ஊற வச்சுக்கலாம். இது கூடவே ஒரு கப் அளவு பச்சரிசி அதையும் ஒரு கிண்ணத்தில் போட்டு நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாங்க. ரெண்டுமே அரை மணி நேரம் ஊறட்டும். நம்ம அதுக்குள்ளே இந்த கொழுக்கட்டைக்கு தேவையான காய்கறிகளை அரிஞ்சு வச்சுக்கலாம். கோஸ், கேரட், பட்டாணி இதெல்லாம் பொடியாக அரிஞ்சு வச்சுக்கலாங்க. கூடவே தேங்காய், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதையும் பொடியாக அரிஞ்சு வச்சுக்கலாம். இந்த காய்கறிகளில் நம்ம காலிஃப்ளவர் இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது 1/2 hour ஆன பிறகு இந்த பருப்பு தனியை வடிய விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருவோம். அதே மாதிரி இந்த அரிசியும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இந்த போல் அரைச்சிக்கலாங்க. கொஞ்சம் குறன்னு அரைச்சிட்டு எடுத்து வச்சுருவோம். இப்போ அடுப்பில் ஒரு அடிகனமான பாத்திரம் வச்சுட்டு அதில் ஒரு 2-3 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய், 1 ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிட்டு 1/2 டீஸ்பூன் அளவு பெருங்காயம், கடுகு, உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. கூடவே 1 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, ஒரு வரமிளகாய் கிள்ளி போட்டுட்டு நல்லா வறுத்துக்கலாம். பறிஞ்சு வச்சுருக்கிற பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் இதில் சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் நல்லா வறுபடட்டும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறிகள்லாம் சேர்த்துக்கலாம். இதில் பீன்ஸ் கூட சேர்த்துக்கலாங்க. என்ன காய்கறிகள் இருக்கோ எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இது வதங்கணுங்க. வதங்கிட்ட பிறகு இதில் ஒரு 2.25 கப் அளவு தண்ணி ஊற்றிட்டு 1 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு கொதிக்க வச்சிடலாங்க. கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் துருவி வச்சுருக்கிற தேங்காய் போட்டுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பருப்பு விழுது சேர்த்துக்கலாம். கலந்துட்டு கூடவே அரைச்சி வச்சுருந்த அரிசி மாவு அதையும் இதில் சேர்த்துக்கலாங்க. அரிசி ரவை விழுது அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்துடலாம். இது நல்லா கெட்டி படுற வரைக்கும் நம்ம கிண்டிகிட்டே இருக்கலாங்க, கிளறிட்டே இருக்கலாம். இப்போ கொஞ்சம் கெட்டிப்பட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றிடலாங்க. ஊற்றிட்டு நல்லா கலந்துட்டு கடைசியாக இறக்க போகிற டயத்தில் 1 ஸ்பூன் அளவு நெய் இதெல்லாம் சேர்த்துடலாங்க. நெய் ஊற்றினா கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும். ஒரு கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாங்க. மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து இதை நம்ம பிடிச்சிட்டு அடுப்பில் வச்சிடலாங்க. கொழுக்கட்டையாக பிடிச்சி நம்ம அடுப்பில் வச்சிடலாம். இப்போ இந்த உப்புமா ரவைக்கு நம்ம சைட் டிஷ்ஷாக சட்னி அரைச்சிக்கலாங்க. தேங்காய் சட்னி, உடச்சக்கடலை இதெல்லாம் வச்சு நல்லா அரைச்சாச்சு. இதுக்கு எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டு பெருங்காயம் போட்டு தாளிச்சிட்டு இந்த சட்னி மேலே அப்படியே ஊற்றிடலாங்க. இப்போ இந்த இறக்கி வச்சுருந்த உப்புமாவும் நல்லா ஆறிடுச்சுங்க. இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு நம்ம இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிப்போம். இந்த பெரிய சைஸ் லெமன் சைஸ்க்கு எடுத்துகிட்டு உருண்டை எடுத்துகிட்டு நல்லா இது போட்டு பிடிச்சிடலாங்க. நீட்டாக அப்படியே கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சிட்டு இந்த குழியில் வச்சிடலாம். ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறன்னே நம்ம இந்த அரிசியெல்லாம் அரைச்சிப்போங்க. நம்ம ஈவினிங் இதை செய்து கொடுக்கலாம், இல்லை நைட் டின்னருக்கும் வச்சு கொடுக்கலாங்க. மார்னிங் கூட ரொம்ப டிஃபனாக இதை செய்து கொடுக்கலாங்க. அவ்வளோ அருமையாக சூப்பராக இருக்கும். நல்ல ஹெல்த்தியானதும் கூட, காய்கறிகள்லாம் சேர்த்துருக்கிறதால ரொம்ப நல்லது. இது போல் எல்லாம் பிடிச்சி வச்சுட்டு இப்போ அடுப்பில் ஒரு குக்கர்
வச்சுட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஸ்டாண்டு வச்சுட்டு ஒரு கிண்ணம் வச்சுட்டு இதில் பிடிச்சி வச்சுருந்து இந்த கொழுக்கட்டை தட்டை அது உள்ளே வச்சுட்டாங்க. இட்லி தட்டை அது உள்ளே வச்சுட்டு மூடி போட்டு மூடிடலாம். ஆவி வந்து வெயிட் போட்டு ஒரு 3 சவுண்டு வந்து இறக்கி வச்சிடலாங்க. நான் இறக்கி வச்சிட்டேன். இப்போ எடுத்து பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்குங்க. உப்புமா கொழுக்கட்டை தயாராகிடுச்சு. அரிசி மாவு வச்சு நம்ம சூப்பராக அது போல் பச்சரிசி வச்சு நம்ம சூப்பராக இந்த போல் கொழுக்கட்டை செய்யலாங்க. ஹெல்த்தியாக நிறைய காய்கறிகள்லாம் போட்டு செய்யலாம். சீக்கிரம் டைஜஷனும் ஆகிடுங்க. சாஃப்டான இந்த கொழுக்கட்டை உப்புமா கொழுக்கட்டை நீங்களும் இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சைட் டிஷ்ஷை நம்ம தேங்காய் சட்னி இல்லைன்னா தக்காளி சட்னி கூட வச்சு அரைக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.